Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சிறுநீரகம் அப்படிங்கிறது நமது உடல்ல மிகவும் முக்கியமான பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிறுநீரகம் இருக்குல்ல, அது நமது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வடிகட்டி மாதிரி வேலை பார்க்குது. இந்த நீக்கம் செய்துல அந்த கழிவுகளையும் நச்சுக்களையும் சிறுநீரகம் இருக்குல்ல, அது சிறுநீர் மூலமா தான் வெளியேற்றுது. அப்படிப்பட்ட சிறுநீரகத்துல எந்த ஒரு நோயும் வராம பாதுகாக்கக்கூடிய 5 பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை, சிறுநீரகம் இருக்குல்ல, அது நமது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு திராட்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுநீரகத்துல ஏற்படுள்ள அந்த வீக்கத்தெல்லாம் தடுக்கக்கூடிய பிளனவாய்டுகள்லாம் திராட்சையில அதிகமா இருக்குது. இந்த திராட்சையில பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. இது சிறுநீரகத்துக்கு உள்ளேயே இருந்து நச்சுக்களை சுத்தம் செய்து, அது மட்டும் இல்லாம திராட்சையில இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் இருக்குல்ல, அது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது. ஆரஞ்சும் எலுமிச்சையும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் சிறுநீரக கற்கள் ஏற்படுள்ள அது உருவாகிறதுக்கு முன்னாடியே தடுத்துரும். உடல் முழுவதும் நமக்கு உடலுக்கு எந்த அளவுக்கு திரவங்கள் தேவைப்படுதோ அதை எல்லாம் சமநிலைப்படுத்தி நமது உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான திரவங்களை வழங்குறதுல இந்த ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் ரொம்ப சிறுநீரகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. மாதுளை சிறுநீரகத்துல படிஞ்சிருக்கும்ல, அந்த நச்சை நீக்கிறதுல மாதுளை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுநீர் பாதிப்பு ஏற்படுற அபாயத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாதுளை தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரூட்டா இருக்கும். சிறுநீரகத்துல இருக்கும்ல, அந்த பாஸ்பேட், ஆக்சலேட், சிட்ரேட், கால்சியம் இதெல்லாம் சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு மாதுளை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாதுளை சீசன்ல நீங்க மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சிறுநீரகத்தை பல்வேறு அபாயத்திலிருந்து பாதுகாத்துக்கலாம். பெர்ரி பழங்கள் அப்படின்னா ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, ஜாமுன் இது எல்லாமே இதுல வந்துடும். இந்த பழங்கள்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் பைட்டோ கெமிக்கல்களும் இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப சிறுநீரக செல்கள் இருக்குல்ல, அதுல ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தமும் சிறுநீரகத்துல ஏற்படுள்ள அந்த அலர்ஜி அபாயத்தையும் குறைக்க முடியும். இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சிறுநீரகம் இருக்குல்ல, அது நச்சுத்தன்மைகளை சிறுநீர் மூலமா சிறப்பாக வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தர்பூசணி, அதாவது சிறுநீரகம் இருக்குல்ல, அது நமது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு தர்பூசணி ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் 90% அதுல நீர்ச்சத்து இருக்குது. சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுற அபாயத்தை குறைக்கிறதுலையும் தர்பூசணியில இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தர்பூசணியில இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற கலவை சிறுநீரக வீக்கத்தை குறைக்க உதவுறதோடு மட்டும் இல்லாம சிறுநீரகத்தில் இருக்கும்ல, அந்த பாஸ்பேட், ஆக்சலேட், சிட்ரேட், கால்சியம் இது எல்லாத்தையும் சமநிலையில வச்சிருக்க உதவுது. இந்த வீடியோல வெறும் 5 பழங்களை சாப்பிடுறதன் மூலமா சிறுநீரகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.